ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி ப்ரெட்டில் வச்சு சாப்பிடக்கூடிய ஜாம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் ஹெல்த்தியானது. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு பிடிச்ச சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு ஜாம் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜாம் அப்படின்றது தான் இது. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட்டுங்க. இந்த 3 பொருளை வச்சு தான் இன்றைக்கி ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏபிசின்றது இந்த பழத்தினுடைய ஃபஸ்ட்டோடைய லெட்டர், இங்கிலீஷில் வரக்கூடிய லெட்டருங்க. அதனால தான் ஏபிசி. மால்ட்டு வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ. ஏபிசி ஜாம் வந்து இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவுமே டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மால்ட்டில் சேர்க்காத ஒரு பொருள் வந்து நம்ம இந்த ஜாமில் வந்து சேர்க்குறோம். அதனால் இந்த ஜாம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விளக்கமாக புரியும். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பசங்களாம் என்ன செய்கிறாங்க, நல்லா கலர்ஃபுல்லான ஃபுட்டாக பார்த்து தான் சாப்பிட்றேன்றாங்க. அதுங்களுக்கு வந்து சாப்பாடு நல்லா இருக்கான்றது பிரச்சனை இல்லை. பார்க்கும்போது கலர் அட்ராக்டாக அவங்கள வந்து இழுக்கிற மாதிரி இருக்கா, அதை தான் வேணும்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பசங்க இதுவே பார்க்க நல்ல கலராக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து அதில் இனிப்பு சேர்க்குறோன்னும் போது அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இனிப்பு சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஹெல்த்தியான பொருளை வச்சு தாங்க சேர்ப்போம். அதனால் வீட்டிலே இதை ரெடி பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ஜாம் ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் 3மே தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு கேரட்டு திருவுறதில் நல்லா திருவி பூவாட்டம் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த 3 பொருளுமே நல்லா பூவாக திருவி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம இதை அரைக்கும் போது இது கூடவே கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் இல்லை. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இனிப்பும் சரி காரமும் சரி கொஞ்சமான அளவு உப்பு நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா மட்டும்தாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த உப்புக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பவர். அதனால் இனிப்பு செஞ்சிங்கன்னா கூட கொஞ்சமான அளவு அதில் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இனிப்பு செய்யும்போது அந்த இனிப்பினுடைய சுவை வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த ஜாமுக்கும் வந்து லைட்டான அளவு உப்பு போட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கல் உப்பு போட்டு நீங்கள் வந்து சால்ட்டு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 3 பொருளுமே நல்லா தோல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சீவி எடுத்துட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட பிசுறுகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஜாம் வந்து ரொம்பவே நல்லா நைஸாக நம்மளுக்கு பார்க்கவே நல்லா கண்ணாடி மாதிரி அப்படியே பளபளன்னு இருக்கும். பாருங்கள், நான் கேரட் அரைக்கும் போது இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து 400 கிராம் எடுத்துருக்குறேங்க. கேரட்டும் சரி, பீட்ரூட்டும், ஆப்பிள் வந்து 2 எடுத்துருக்கேன். அது ஒரு ஆப்பிளே வந்து 200 கிராம் நிற்கும். 2ம் சேர்த்து 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்ச விழுது எல்லாமே வந்து நம்ம ஒரு அடி கனமான ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அரைச்ச விழுது எல்லாமே அந்த வானலில் ஒன்றாவே சேர்த்து நல்லா கலந்துருங்க ஃபஸ்ட்டு. அதன் பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்ச விழுதை எடுத்து வானலோடு அதில் அடுப்பில் வச்சிடலாங்க. வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதில் அந்தளவுக்கு தண்ணி இருக்கும். நம்ம கொஞ்சமான அளவு தண்ணி ஊற்றி கூட அரைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து வானலில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் காயும் வந்து பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் வந்து கலந்து விடுறேங்க. இது ரெடி ஆகிறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகுங்க. இந்த ஜாம் வந்து ரெடி ஆகிறதுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ மறுபடியும் மூடியாச்சு. பாருங்கள், அதன் பிறகு மறுபடியும் வந்து நம்ம திறக்கும் போது அது மேலே வந்து தெரிக்கும். அது வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து கலந்து விடணும். கலந்து விடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அந்த செவுறு ஃபுல்லாகவே எனக்கு வந்து அந்த பீட்ரூட்டோட கலர் எல்லாமே ஒட்டிக்கிச்சிங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா தளன்னு கொதிக்கும். நம்ம நல்லா ஹையில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம அடுப்பு வந்து நல்லா ஹையில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இந்தளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இதன் பிறகு வந்து நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் லோ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்காங்க. இப்போ நாட்டு சர்க்கரை வந்து நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து நீங்கள் எடுக்கும்போது சில நாட்டு சர்க்கரையில் உப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. சில நாட்டு சர்க்கரை மட்டும்தான் நல்லா இனிப்பாக இருக்குங்க. ஒரு சிலது வந்து கொஞ்சம் உப்பு கரிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து காயில் உப்பு போடுறத கம்மி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்லேயே வந்து நாட்டு சர்க்கரை வந்து வாயில் வச்சு பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் காயில் உப்பே சேர்க்க தேவையில்லைங்க. நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டு கலந்துக்குங்க. நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையாக எடுத்து சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே கலர் வந்து கொஞ்சம் பிளாக்காக தாங்க தெரியும் நம்மளுக்கு. நம்ம ஒயிட் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரெட்டாக தெரியும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும் இந்த ஜாமு. நல்லா நாவப்பழ கலரில் இருக்குங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா பாட்டிலில் வச்சுருக்கும் போது நாவப்பழம் என்ன கலரில் இருக்குமோ சேம் அதே கலரில் இருந்துச்சு ஜாம் எனக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு லெமன் எடுத்துருக்கேன் நான். 400 கிராம் காய்க்கு இப்போ 400 கிராம் எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு ஒரு லெமன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ புளிப்பு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் இன்னொரு லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். எங்களுக்கு ஒரு லெமன் போட்டதே அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. அந்த இனிப்பு புளிப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. லெமன் புழிஞ்சிட்டு நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை என்ன செய்யணும், நல்லா இறுகிடும். இறுகும்போது நம்மளுக்கு மால்ட்டாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் அந்த பதம் மட்டும் நம்ம பார்த்து இறக்கிக்கணும். ஜாம் மாதிரி இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம இறக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம ஜாம் வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியில் வந்து நீங்கள் கொஞ்சம் லோ சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. ரொம்பவும் ஹையில் வைக்க தேவையில்ல. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு ஜாமு. இப்போ ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தா பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சூப்பரான நம்மளுக்கு ஏபிசி ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது காயில் செஞ்சது அப்படின்றதே அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண ஜாம் வந்து சூடாக இருக்குது அப்படின்றதுனால பவுலில் மாற்றிட்டு இதன் பிறகு வந்து நல்லா ஆறின பிறகு கண்ணாடி பவுல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் மாற்றிக்கலாங்க. கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 20 நாள் வரைக்கும் இந்த ஜாம் வச்சுருக்கலாம். ரொம்ப நாளைக்கு தேவையில்லைங்க. 15 ஒரு 20 நாள் அதுக்கு மேலே நம்ம இதை வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ரெட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களும் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. இப்போ கடையில் விற்கக்கூடிய ஜாம் பார்த்திங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் அல்வா செஞ்சால் எப்படி ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் கடையில் விற்கக்கூடியது. அது அவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. அவங்க அதிகமான மிஷினரிக்கெலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ஃப்ரூட்டில் செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்காதுங்க. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அந்த காயில் தான் செய்கிறோன்னும் போது அந்த காயினுடைய பிசுறுகள் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அதில் காய் போட்டது கண்டிப்பாக தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் செய்து கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பார்க்கும்போது பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாகப்பழம் எப்படி இருக்குமோ அந்த கலரில் இருக்குது. நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரெட் கலரில் இருக்கும். ஆனால் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை தாங்க. இதை கலந்து செஞ்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்து. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.